ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் வெளிய போயிருந்தேன். வர லேட் ஆயிடுச்சு. டக்குனு ஒரு சாம்பார போட்டுறலாம் அப்படி சொல்லிட்டு, இது என்னடா சாம்பார் எல்லாருமே பண்றது தானே நெனைப்பீங்க. ஸோ ஆமாங்க. கண்டிப்பா நம்ம அவசரமா பண்ணா சாம்பார் தான் வப்போம். ஸோ அதுலயும் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மிக்ஸ்டு சாம்பார். என்னன்னா, கொஞ்சம் பாசிப்பருப்பு அண்ட் கொஞ்சம் துவரம் பருப்பு 2யும் மிக்ஸ் பண்ணி சாம்பார் வைக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இந்த சாம்பார் வந்து எப்படின்னா, நார்மல் சாம்பார் மாரி இல்லாம கொஞ்சம் ஸ்வீட்னஸா நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 4, 5 பல்லு பூண்டு போட்டு குக்கர்ல வேக வச்சுட்டேன். ஸோ தாளிப்புக்கு வேணுங்கிறதையும் எடுத்து வச்சுட்டு, கடுகுளுந்த பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா அண்ட் பெருங்காயத்தூள். ஸோ நீங்க பெருங்காயம் தூளாவும் போடலாம். கட்டி பெருங்காயம் யூஸ் பண்றீங்கன்னா, அது கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு பக்கம் அது வேக வச்சு இறக்கியாச்சு. சரி தாளிச்சிடலாம் அப்படின்றப்போ, இப்போ டக்குனு தோசையும் சுட்டுடலாம். நம்மகிட்ட 3 அடுப்பு தான் இருக்குல்ல சொல்லிட்டு 2 தவா வச்சு தோசை ஊத்திட்டேங்க. ஸோ இந்த அடுப்பு ரொம்பவே எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. ரொம்பவே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த அடுப்ப பத்தி தனியா ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊத்துறதுக்குள்ள அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா, தோசை வெந்துருச்சு. டக்குனு திருப்பி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி போட்டுட்டு ஒரு தாளிப்பையும் போட்டாச்சு. ஸோ தாளிப்புக்கு வந்து கடுகுளுந்த பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா அண்ட் பெருங்காயத்தூள். ஸோ உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும் அப்படின்னா ஏன்னா இந்த சாம்பார்ல வந்து காரமே இருக்காது. ஸோ இது என்ன சொல்றது? பிளைன் சாம்பார், தண்ணி சாம்பார், மிளகா கிள்ளி சாம்பார் அப்படி சொல்லி நெறைய பேர்ல வந்து இந்த சாம்பார சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு காரம் அதிகம் வேணுனா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல பச்சை மிளகாய் கீறி போட்டு கூட நீங்க தாளிச்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த காரம் இறங்கிடும். ஸோ அதுக்கிடையில 4 தோசை சுட்டுட்டேன். சாம்பாரும் கொதிச்சிருச்சு. சரி டக்குனு சர்வ் பண்ணிடலாம். பசங்களும் பசிக்குதுன்னாங்கன்னு சொல்லிட்டு, காலையில வச்ச வெஜிடபிள் குருமா அண்ட் வெளிய இருந்து வாங்கிட்டு வந்த வடைக்கறி அண்ட் இப்போ நம்ம தாளிச்சு எடுத்த சாம்பார் 3யும் வச்சு சர்வ் பண்ணிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்க இந்த சாம்பாரு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.